நமஸ்காரம். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 எப்படி இருக்கும் அப்படின்றது செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அப்படின்றது தான். அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை தான் குரு பார்க்குறாரே, அப்போ எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒன்றுமே பெரிய பயம் பாதிப்புகள் வேண்டாம். சனி கிரகம் ஜென்ம சனியாக இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால நெகட்டிவிட்டி குறைஞ்சே தான் இருக்கும். ஸோ பணம் இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும், ஆனால் இந்த பக்கம் செலவு ஆயிட்டே இருக்கும். அது சுப விரயமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்குது. சிலருடைய ஜாதகத்தில் ஒரு அறியாத பயம் இருக்கும். அந்த பயத்தினால் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாமல் இருப்பீங்க. அண்ட் நிறைய ஆராய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணலாமா வேண்டாமா நினைக்கலாம். கண்டிப்பாக எதுலேயுமே R&D தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த ரிசர்ச்சுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியட் ரொம்பவே எடுத்துக்குவீங்க. இது ஒரு 20% ஹாரோஸ்கோப்பில் இருக்கும். ஏன்னா அந்த சனி வக்ரம் பெற்று குருவோடுதும் இருக்கும்போது 5ல் செவ்வாய் வேற இருக்கிறதுனால என்னன்னா, இது பண்ணால் இதை மாட்டிக்குவோமோ, அறியாத பயம், இது ஓகேன்னு பண்ணால் பிரச்சனை ஆகிடுமோ. ஏன்னா 5ல் செவ்வாய் மட்டும் இல்லை, 7ல் சூரியன் புதன் வேற இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ல் வேற 4 கிரகங்கள் செகண்ட் ஹாஃப்ல இருக்க போகுது. அப்போ எப்படி இருக்குன்னா, முன்னாடி போகவும் ஒரு மாதிரி இருக்கு, ஆனாலும் நல்லா தான் இருக்கு, பண்ணால் ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமோன்னு இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பெரிய லாசஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா, எது எடுத்தாலும் கெட் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் ஹையர் அஃபீஷியல், டீம் லீடர் ஆர் whomever you call, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்று 7ல் சூரியன் டாப்பா இருக்கும்போது, அதாவது ஆட்சியா இருக்கும்போது என்ன ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல, நீயா இப்படி செய்றியே அப்படின்னு சொல்லி அங்க ப்ராப்ளம் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க சூரியன் ஆட்சி, அது புதனோட சேர்ந்து அந்த புதனுமே மறுபடியும் ஆட்சி ஆறார். அப்ப இந்த செப்டம்பர் மாத கிரகங்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் ஆட்சி, அப்புறம் புதன் ஆட்சி, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் ஆட்சி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மைண்டை கிளியரா வச்சுட்டு, இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதை அனுப்புறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா கரெக்டா அங்க ஒரு நோட் மட்டும் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஐ எம் சேயிங் யூ டு டாக்குமெண்ட் இட். அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திங்ஸ் வில் பி கிளியர். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 ரூபான்னு ஒரு ப்ராடக்ட் முடிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க 650ன்னு போட்டு அனுப்பி விட்டுருவீங்க. அந்த இடத்துல சில குளறுபடிகளும் கன்ஃபியூஷன்ஸும் வர்றதுனால அது டோட்டலி கட்டாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பிசினஸ்ல என்ன வேணும், அலர்ட்டா இருக்கணும். எது எடுத்தாலும் ரீசெக் பண்ணிட்டு கரெக்டா அதான் கொடுத்துருக்கோமா, அல்லது இவங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துருக்கோமா அப்படின்றத பார்த்து தென் நீங்க ப்ரொசீட் பண்ணமையுடைய வேகம் மட்டும் எடுத்துடவே வேண்டாம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ல் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இங்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க புதன் சூப்பரா இருக்கு. அப்ப நீங்க பிளானிங் அண்ட் கம்யூனிகேஷன் ரீசெக்கிங் அப்படின்றத நீங்க வச்சுக்கணும். அது இல்லாம பண்ணிட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுல வேற 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அது வேற மாதிரி எடுத்துட்டு போயிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துல ராகு வேற இருக்கார். குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்துக்கான கமிட்மெண்ட்ல நீங்க ஸ்பீடும் இப்ப ஆயிடுவீங்க. அதுல இதை மறந்துடுவீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குடும்பத்துக்காகவும், குடும்பத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட வேகமா இருக்கலாம், நீங்க குடும்பத்தோட வேகமா இருக்கலாம். ஸோ குடும்பத்துல நிறைய வேலைகள் இருக்கலாம், சந்தோஷங்கள் மல்டிப்ளை ஆகலாம். அந்த மல்டிப்ளை ஆகும்போது ஆர்கனைசிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கும்பராசி கும்ப லக்ன அன்பர்கள் எதுலேயுமே ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி கிளியர்.
ஸ்பீடு வந்து மட்டும் எடுத்துட வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்பீடுனால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ல் ராகு இருக்கிறதுனாலையும் 8ல் கேது இருக்கிறதுனாலையும் 7ல் சூரியன் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய வார்த்தைகள் சவுண்டே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அண்ட் கோபங்கள் வரும். அந்த கோபத்தினால இரிட்டேட் ஆகிடுவீங்க. வெறுப்புன்றது குடும்பத்துக்கிட்ட காமிச்சிடுவீங்க. குதூகலமாக இருக்க வேண்டிய விஷயத்த நீங்களே டேமேஜ் பண்ணிடுவீங்க. எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்கன்றதே புரியாமல் பல கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சுய ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்குன்னு பாருங்கள். சுய ஜாதகத்தில் ராகு கேது எந்த மைனஸும் இல்லைன்னா பாதிப்புகள் குறைவு. அப்படி இல்லைன்னா பாதிப்புகள் ரொம்ப 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 அதிகம். வித் ஹூமெவர் யூ மீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபேமிலியும் அதுதான், குழந்தைகளும் அதுதான், கணவன் மனைவிக்குள்ளேயும் அதுதான், பிஸ்னஸ்லேயும் அதுதான், ஜாப்லேயும் அதுதான். அப்போ தேவையில்லாமல் பணம் அப்படின்றது வந்துட்டு இருந்தாலும் அது பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நிறையா வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது 5ஆம் வீட்டில் செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. 5ஆம் வீடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய 10ஆம் வீட்டினுடைய அதிபதி ப்ளஸ் 3ஆம் வீட்டினுடைய அதிபதி. சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்குது. அப்போ அந்த இடத்துலையும் நிறைய கோபங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சூரியன் அப்படின்றது தந்தை. அப்போ இங்கே என்ன ஆகுது, தந்தை மகனுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன சின்ன விஷயங்கள் தந்தை சொல்கிறது மகனுக்கு வலிக்கும், மகன் சொல்கிறது தந்தைக்கு வலிக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கச்சாமுச்சான்னு ஓடிட்டு இருக்கு. அப்போ சுபமான விஷயங்களை ரசித்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஜாலி இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே போகுது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஜாலி எல்லாம் வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் ஸ்டில் நிறைய விரயமாகாது குரு விரயஸ்தானத்தில் பார்க்கறதுனால. பட் அந்த மன சஞ்சலம், மன கிளேசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் மேலும் கண்டிப்பாக சொல்கிறேன், கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் நிறைய நீங்கள் அசால்ட்டாக இருந்து சின்ன விஷயம் மிஸ் பண்ணதுனால பெரிய லெவல் மைனஸ் ஆகிறதுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் காமிக்குது. மன ஆரோக்கியமும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி. ஏன்னா ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது அங்கே செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதே மாதிரி சூரியனும் திருப்திகரமாக இல்லை. 8ல் இவ்வளோ கிரகங்கள் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுன்னா, ஒழுங்காக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு மறந்துடுவீங்க. மேபி அது வந்து ஒரு தைராய்டு மெடிசனாக இருக்கலாம், அல்லது டயபெட்டிஸ் மெடிசனாக இருக்கலாம். மறந்துட்டீங்கன்றதை விட அதுக்கு ஆப்போசிட் ஃபுட் எனர்ஜியும் எடுத்துருவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனை பெரிய லெவலில் உருவாக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மெடிசன் எடுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் மெடிசன் எடுக்கலைன்னு சொல்லி உங்களுடைய ஸ்பவுஸ் சொன்னால் கூட உங்களுக்கு கோபம் வந்துடும். அதில் எனக்கு தெரியாதா அப்படின்றது வந்துடும். ஸோ இங்கே வந்து எண்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா வெறுப்பு, எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படின்னு போய் கடைசியில் நல்லதை அனுபவிக்க முடியாமல் கொண்டு போயிடும். ஸோ உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைக்குள்ளே மாட்டாமல் இருந்துருங்க. க்ளீனான இடத்துல சாப்பிடுங்க. என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை நீங்கள் பார்த்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இதில் தான் நீங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறீங்க, ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக ஒரு யோகா பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் அப்படின்றது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹனுமன் சிலை சார் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலரில் செந்தூரம் கொடுப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து தினமும் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் கேது இருக்கு. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப 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 முக்கியம். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட, ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் 8ல் கேது தான் இருக்க போறார். ஸோ அப்படி இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்தியில் மினிமம் 7 விநாயகர் கோயிலுக்காவது போய் நீங்கள் அங்கேருந்து அருகம்புல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து நாங்கள் கொடுக்கறத உங்களுக்கு வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ பல விஷயங்கள் எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போ புரிஞ்சு நடக்கும்போது வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.